இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அதில் என்னன்னா, சாயப்பாவோட கோபத்துக்கு நம்ம ஆளாகிறோமா இல்லையா, இதை பரிசோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்க. இதை தொடர்ந்து சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவரோட கோபத்துக்கு தொடர்ந்து நீங்கள் ஆளாகலாம். அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தையும் அனுபவிக்கலாம். இவர்கள் சொல்வதை கேட்டால் உங்களையே நீங்கள் வெறுப்பீங்க. உங்களுக்கு நல்லதை கடவுள் செய்யணும்னு நினைக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்ய விடாமல் தவிர்க்கிறாங்க, அவங்க தடுக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அன்பே சாய் குடும்பத்தில் நடந்தது தெரியுமா? அந்த மாதிரி அற்புதம் உங்களுக்கும் அடுத்த சில தினங்களில் நடக்க போகுது. நன்றியுடன் இந்த பதிவை கேளுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் வேதனை தீருது இந்த அன்பே சாயில். இந்த அன்பே சாயில் கேட்குறவங்க வாழ்க்கை சிறப்படையுது. நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறவரோட வாழ்க்கை தொடர்ந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ பல விஷயங்களை சாயப்பா உங்களுக்கு உணர்த்தியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா அது அவருடைய தப்பு இல்லை. பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வருத்தப்படாமல் முன்னாடியே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா பின்வரும் காலம் உங்களுக்கு சொர்க்கமே. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவரும் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் விடிய காலையில் 3:27க்கு விண்வெளிக்கு போனவங்க பத்திரமா வந்து சேரணும். சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய குரூப் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் நல்லபடியாக போய் சேரும். ஏன்னா ஒரு பரிசுத்தமான ஆத்மா நம்மளை வழி நடத்துதுன்னும் போது நாம் தொட்டது எல்லாமே தொழுங்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நாம் நம்பினோம், ஏமாந்து போயிட்டோம். அதனுடைய எரிச்சல், கோபம் எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கட்டுக்கட்டாக இருக்குது. கடவுளே, நான் கஷ்டப்படும் போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கையே, என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லி நான் கதறும்போது நீ கண்டுக்காமல் இருக்கியே, நீ அன்பானவன் இரக்கமானவன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, அந்த அன்பும் அந்த இரக்கமும் என்னை ஏன் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நாம் கடவுள் மேலே மிகுந்த அளவில் சோகத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவர் இப்போ வரைக்கும் ஒரு பார்வை கூட பார்க்கல அப்படின்னு. ஆனால் கடவுளோட பார்வை நம்ம மேலே இருக்குதுன்னு நாம் தெரியாமலே கடவுள் பார்க்கலன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படலை.
கடவுள் காக்கும் தெய்வம், தந்தையுமா தாயுமா இருக்காரு. அதை தாயுமானவன் கூட சொல்லுவாங்க கடவுளை. அவருக்கு இருக்கக்கூடிய இரக்கம் வேற எந்த மனுஷனுக்கும் இல்லை. நமக்கு நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய இரக்கம் எத்தனை % இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் மேலே நம்ம கேட்குற சும்மா ஒரு 10ல் இருந்து 100 வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மேலே நீங்கள் இரக்கமாக இருக்கீங்களா? உங்கள் மேலே நீங்கள் மதிப்பு வச்சுருக்கீங்களா? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்க முயற்சிகள் செய்கிறீங்களா? இதுக்கு எல்லாமே என்ன பதில்? ஒவ்வொன்றுக்கும் தனி மார்க்ஸை தர வேண்டாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க் கொடுங்க. நீங்கள் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கீங்களா? நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கீங்களா? நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்களா? நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இதை வச்சு மார்க் சொல்லுங்கள். அப்போ இந்த மார்க்கும் கடவுளுடைய மார்க்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்துடுச்சுன்னா உங்கள் மனசில் வேற ஒரு சில விஷயங்கள் உதிக்கப்படும். அப்போது ஒரு 70%க்கு மேலே இங்கே மார்க்ஸு ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அதற்கு குறைவாக இருக்கணும்னா நீங்கள் இன்னமும் சில விஷயங்களை மனதளவில் செஞ்சு தான் ஆகணும். என்னுடைய ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், கடவுளை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்றது என் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கோம். அப்போ நான் நேசிக்கும் போது என்ன நான் நேசிக்கிறேன், என் மேலே நான் இரக்கமும் வச்சுக்கிறேன். எனக்கு மேலே ஒரு கடவுள் சக்தி இருக்குது, அந்த கடவுள் என்ன அன்பாக வழி நடத்துது அப்படின்னு நான் முழு மனதோடு நம்புகிறேன். முதல்ல நாம் நம்மளை நம்புறது தான் புத்திசாலித்தனம். ரெண்டாவது, நாம் எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். வெளியில் ஷோ பண்ணுறதுன்றது ஒன்று, உள்ளுக்குள்ளே ஒரு ஷோவை நடத்துறது அப்படின்றது ஒன்று. வெளியில் நான் வீரமாக பேசுகிறேன்னா, நம்பிக்கையோடு பேசுகிறேன்னா, ஒழுக்கமாக இருக்கேன்னா, அதே உள்ளுக்குள்ளேயும் அது நடக்குதா? அப்போது வெளியில் ஒன்று நடக்குது, உள்ளே ஒன்று நடக்குதுன்னா இங்கே கடவுளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியிலையும் உள்ளேயும் ஒன்று தான் இருக்குதுன்னா கடவுள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் கடவுள் உங்ககிட்ட வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய செல்ஸ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பையும் துருதுருப்பையும் அடுத்தது என்ன செய்யலான்ற அளவில் நம்ம வியக்கத்தக்கிற அளவில் அது நடத்தும். நம்ம நினைப்போம் சில நேரத்தில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம், காரணமே இல்லாமல் ஆக்டிவாக இருப்போம். என்னடா இது இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட நம்மளை கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. என்னப்பா ஏதோ பெருசாக லாட்ரி அடிச்சிடுச்சா அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னா கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. என்ன வாய்ப்பை? உன் வாழ்க்கையில் நீ வாழ முடியும், நீ சந்தோஷமாக இருக்க முடியும், நீ சிரிக்க முடியும், உன்னால் பல பேருக்கு உதவிகள் செய்ய முடியும், நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட மாற்ற முடியும் அப்படின்னு. இது மாதிரி யாருக்காவது அப்படிப்பட்ட காரணமே இல்லாத சந்தோஷமும் காரணமே இல்லாத ஒரு சுறுசுறுப்பும் உங்களுக்கு ஏதாவது சமீபத்தில் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எந்தவோ ஒரு விஷயத்தை அவர் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் நாம் அவருக்கு இடம் கொடுக்கல. அவர் எவ்வளவு தான் முயற்சி பண்ணுவார். ஆனால் மற்றவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு உதவியை நமக்கு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்க மாதிரியே வாழ்க்கையை பார்க்குறோம். அதனால் அந்த உதவிகள் நமக்கு எப்படிப்பட்டதுன்னு தெரியல. ஸோ உதவிகள் நடக்குது,
ஆனால் அந்த உதவிகளை பற்றி புரிஞ்சுக்கிற அளவில் மனசில் ஒரு தெளிவு இல்லை. காரணமே இல்லாத பதட்டம், காரணமே இல்லாத கோபம். அன்பானவர்கள்கிட்ட அவங்க நம்ம மேலே எவ்வளோதான் உயிராக இருந்தாலும் அவங்க உயிரை எடுக்கிற மாதிரி நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே இருக்குது. நம்ம கான்வர்சேஷன் கூட ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நாம் வார்த்தையால் எதிரில் இருக்கிறவங்களை கொல்லுறோன்னு தெரிஞ்சும் நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு நீடித்த அமைதி, பொறுமை, நம்பிக்கை எதுவுமே இல்லை. ஸோ யார் அவங்கள முதல்ல விரும்புகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெல்லவும் முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படியா இருக்குது? நீங்கள் எத்தனையோ தடவை கண்ணாடி முன்னாடி உங்களை திட்டியிருக்கீங்க, எத்தனையோ தடவை கண்களை மூடிக்கிட்டு உங்களை திட்டியிருக்கீங்க, எத்தனையோ தடவை நான்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினச்சிருக்கீங்க, எத்தனையோ தடவை நான் துரதிர்ஷ்டசாலின்னு நினச்சிருக்கீங்க. ஸோ எத்தனையோ தடவை நான் ஒன்றுத்துக்கும் இல்லாத மனுஷி அப்படின்னு நினச்சிருக்கீங்க. இதை எல்லாமே நீங்கள் காயப்படுத்திருக்கீங்க. யாரை? உங்களை மட்டும் இல்லை, உங்களை படைச்சவரும். நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா உங்கள் படைச்சவரும் அதுக்கு பொறுப்பை ஏற்றுக்க வைக்கிறீங்க. இதை ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு சொல்லலாம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸில் அவர் போராடி சொல்லி கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த பசங்களும் படிக்கலை, ஒட்டுமொத்த கிளாஸும் ஃபெயில். டீச்சர் கரெக்டாக தான் கிளாஸ் எடுத்தார். ஆனால் அங்கே இருக்கிற பசங்களும் படிக்கக்கூடிய பசங்க மாதிரி இல்லை. அந்த செக்ஷனே கொஞ்சம் சரியில்லை. இப்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் யாரை வார்ன் பண்ணணும் தெரியுமா? ஸ்டூடெண்ட்டை வார்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அந்த டீச்சரை வார்ன் பண்ணும். ஏன்னா ஒருத்தவங்க கூட அந்த கிளாஸில் பாஸ் ஆகலை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே நடக்குது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை யோசிக்கணும், நான் ஃபெயில் ஆகிட்டா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு என்ன நினைக்கணும், நாம் படிக்கலைன்னா நம்மளுடைய டீச்சரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமேன்ற பொறுப்பு வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவான். அடுத்தது அந்த டீச்சருக்கும் அது கிரெடிட் போய் சேரும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு நினைக்கக்கூடியவனாக இருந்துட்டா அது ஸ்டூடெண்ட்டுக்கும் அடுத்த லைஃப் கிடைக்கும், அந்த டீச்சருக்கும் பெருமை சேரும். அப்போது கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் மோசம் பண்ணிக்கிறோம், நாசம் பண்ணிக்கிறோம். மோசம் நாசம் ரெண்டுமே செஞ்சுக்கிறோம். அப்போது படைச்சவனை நாம் என்ன பண்ணுறோம்? நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சரி பண்ணாமல் கீழே மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதால படைச்சவனையும் நாம் தெரியாமலே குற்றத்தை சுமத்துறோம். அப்போ படைச்சவருக்கு எவ்வளவோ ஆத்திரம், எவ்வளவு கஷ்டம் வரும். ஆனால் அத்தனை கஷ்டத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு மறுபடியும் வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கார். நமக்கு இதுதான் புரியல. என்னோட லைஃப்பில் நான் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, கடவுளுக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வாங்கி தந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்னும் 10% நிறைய முயற்சி பண்ணுறேன். அந்த 10% முயற்சி அப்படின்றது இன்றைக்கி 50%, 60%, 70% முயற்சிகளை நான் செய்கிறேன். நான் உழைக்கிறதுக்கு காரணம் கடவுள் பெயரை காப்பாற்றணும். இப்போ கடவுள் பெயரை காப்பாற்றுறதுக்காக நான் உழைக்கிறேன். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நான் டிபெண்ட் பண்ணாத அளவுலையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளவு நல்ல விஷயங்கள், கடவுளை சந்தோஷப்படுத்தணும், கடவுளை உயர்ந்த இடத்துல வைக்கணும், அதற்காக நான் வேலை செய்யணும்னு நினைக்கும் போது எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்போ கடவுளோட மனசு குளிருதா இல்லை கொதிக்குதா? அப்போ கடவுளோட மனசு நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி வச்சுருக்கோன்றதை பொறுத்து நம்ம வாழ்க்கை இருக்குது.
நம்ம மனப்பூர்வமாக மன திருப்தியோடு இருக்கோம்னா கடவுள் திருப்தியோடு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ நாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா கடவுளும் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போது கடவுளை கூல் பண்ணணுமா மனுஷனை கூல் பண்ணணுமான்னு கேட்டால், நீங்கள் கூலானா கடவுள் கூலாவார். நீங்கள் ஆக்ரோஷமாக இருந்தால் கடவுளும் ஆக்ரோஷமாக இருப்பார். கடவுள்ன்றது நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கலாம். கடவுள்ன்றது நீங்கள் முகம் பார்க்க கண்ணாடி. நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் மனசு. காலையில் எழுந்திரிச்ச உடனே சோர்ந்து நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னமோ ஒரு விஷயம் தேவைப்படுது, அது கிடைக்கலன்னு அர்த்தம். நீங்கள் கண்ணாடி முன்னாடி எழுந்திரிச்சு நின்று அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கீங்கன்னா யார் மேலேயோ கோவத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கண்ணாடி முன்னாடி எழுந்திரிச்சு நின்று உங்களையே நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா மனுஷங்களையும் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான். ஸோ கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் உங்களுடன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் இது பண்ணணுன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குதோ அதன்படியே அவர் அங்கே இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு கஷ்டம், ஒரு வெறுப்பு அப்படின்னா அதை நம்ம மாற்றணும். கடவுளும் உங்கள் மேலே வெறுப்பில் இருக்கிறாரு. என்னங்க நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே கடவுளை தேடுறேன், ஆனால் கடவுள் கொடுக்கலையேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சந்தோஷமான மனநிலையை நீங்கள் வச்சுக்க தவறுனீங்க. அதாவது இதுதான் சந்தோஷம் கொடுக்கறதுன்னு சொல்லி உலகத்தில் கொடுக்கக்கூடிய இன்பத்தை நாடினதால துன்பத்தை அது வெகுவாக கொடுத்தது. இப்போ துன்பத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டதால கடவுளை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை வணங்கலை, சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்ல, ஆனால் துக்கத்தில் இருக்கும்போது கடவுளை அழைக்கிறீங்க, கத்துறீங்க, கடவுளை கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும்னு சொல்லி துடிக்கிறீங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதை தான் நாம் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதை மாறுவதற்கு உண்டான வழிகள் எப்போ எங்கே அப்படின்னா இப்போது இங்கேயே அதை நாம் சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்கள் எதனால் ரொம்ப கோபத்துலேயும் ரொம்ப எரிச்சல்லையும் ரொம்ப வெறுப்புலையும் இருக்கிறீங்க அப்படின்றத ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கடனாளியா, ஆரோக்கிய பிரச்சனையா, இல்லை குடும்ப பிரச்சனையா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம், சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வெளியிலே போகக்கூடாது. ஏதோ ஒரு 1000 டிஷர்ட்டுக்கு அட்ரஸ் அனுப்புனாங்க, தயவு செய்து உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் எதுவுமே வெளிப்படையாக இருக்கவே கூடாது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 8122000332. இந்த நம்பருக்கு உங்களுக்கு டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா அனுப்புங்க. இல்லையா யாராவது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கேளுங்க, நான் அதே மாதிரி சொல்கிறேன். யாராவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு கொடுங்க. ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் அட்ரஸோ உங்கள் ஃபோன் நம்பர்ஸோ எந்த காரணத்தை கொண்டும் பப்ளிக்கான பிளேஸில் போடாதீங்க. நான் சில கமெண்ட்ஸ் நான் படிக்கிறதுக்கு நேரமாச்சுன்னா அது வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போது உங்களோட பிரச்சனைகள் என்ன, எதனால் நீங்கள் வெறுப்பாக இருக்கீங்கன்றதை மட்டும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதை பற்றி பேசிடுவோம். பேசுவதற்குத்தான் இந்த இடம், வெட்டியாக இல்லை, உருப்படியாக பேச, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண, கடவுள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்றதை சொல்ல, நீங்கள் மாற. ஸோ அத்தனை விஷயங்களையும் தான் இங்கே நாம் பேச போகிறோம். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வுகள் 100% இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், இங்கே நிச்சயமாக நடக்கும். இங்கே ஒரு விஷயத்தை பேசிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 1 இல்லை 10 இல்லை 100 இல்லை, யார் யாரெல்லாம் நம்பிக்கையோட உருக்கமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும், அவங்களுக்கு போய் சேரும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தோமே, ஒரு வயசான பெண்ணுக்கு நீங்கள் சாப்பாடு போடலை அப்படின்னு. அது ஒரு சாய்ராமுடைய மனசை ரொம்ப பாதிச்சுது. போன வாரம் தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் நான் இறங்கினேன், அடுத்த பஸ்ஸை பிடிக்க நான் போகிறேன். அப்போ ஒரு வயசான பாட்டி, கிட்டத்தட்ட 80 தாண்டி இருப்பாங்க.
அவங்க வந்து அம்மா ரொம்ப பசிக்குதும்மா, சாப்பாடு போடுங்கம்மா, சாப்பாடு போடுங்கம்மான்னு சொன்னாங்க. என் பின்னாடியே வந்தாங்க. நான் அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள இவங்க வேகமாக வந்து கீழே விழுந்துட்டாங்க. நான் கண்டு பஸ்ஸில் ஏறி ஜன்னல்லேருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வந்து இந்த பதிவு கேட்டதுல இருந்து என் மனசில் அவ்வளோ ஒரு கில்ட்டியாக இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு அப்புறமா ஒரு வயசான பெண் நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா சாப்பாடு இருக்குதா, பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சிக்கன் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். சாப்பிடுவோமான்னு சொன்னாங்க. போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு போயிட்டு கடைன்னு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சு ஒரு இலையை போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒரு 200 ரூபா கொடுத்து, ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. தெரிலம்மா அப்படின்னு சொன்னேன். எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த பதிவு கொடுக்கறதுக்கு 1 hourக்கு முன்னாடி கரெக்டாக 4:30 அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஆடியோ கொடுத்தாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் எங்கேயோ நடக்குது. நடந்ததை வச்சு தான் ஒரு பதிவும் சொல்லப்படுது. ஸோ யார் எங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு அதிகபட்சமாக நம்ம அன்பே சாயில் ஒரு 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 100 பேருடைய ஃபேஸ் நான் பார்த்துருப்பேன் வாட்ஸ்அப்பில். ஆனால் என்னோடய பர்த்டே, வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க ஃபோட்டோ. மற்றபடி யாரும் தெரியாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்பீச்சும் போய் சேருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போய் சேருது. அதை யார் வந்து அனுபவபூர்வமாக அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பல விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவை முக்கியமாக நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க 100% பார்த்தே ஆகணும். அந்த டைட்டில் சொல்கிறேன், அது கமெண்ட்லேயும் போடுங்க. வயதான பெண்ணிற்கு உணவோ உதவியோ செய்யாததால் அவர்களின் சாபம் உன்னிடம் உள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் உன் முன் வருபவர்களுக்கு உணவு கொடுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நாம் கொடுத்துருந்தோம். இந்த டைட்டில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைட்டில் யாராவது வந்து கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உட்பட்டது தான், உங்களுக்கானது தான். அப்போ நாம் எனக்கு வழியில் துடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் அதுதான். மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது, ஆனால் நோய் தீரலை. என்ன ரீசன்? அப்போ என்னமோ ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. அது கர்மாவாக மாறி நிற்குது. அந்த கர்மா உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது. அவ்வளோதான். இதை பாருங்கள், இவ்வளோதானான்னு கேட்டால் இவ்வளோதான். ஐயோ இவ்வளோவானா? ஆமாம் அவ்வளோதான். நீங்கள் கேட்குற தோரணையை வச்சு அதை முறியடிக்க முடியுமா இல்லை முறியடிக்க முடியாதான்றதை பார்த்துக்கலாம். இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு, பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன தாமதம்? அப்போ கர்மா தான் காரணமா? எஸ், கர்மா தான் காரணம். அப்போ அதுக்கு உரிய வழி பரிகாரம். பரிகாரத்தை கோயிலில் செய்யக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யணும். அப்போ பாதிக்கப்பட்டவங்களை நான் போய் தேட முடியுமா? தர்மபுரியில் அந்த அம்மா மறுபடியும் போய் நான் தேட முடியுமா? அந்த பஸ் ஸ்டாண்டில் தேட முடியாது. அப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க வருவாங்கன்ற நம்பிக்கையோட காத்திருந்தா வருவார்கள். வந்து இவங்க சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த சாப்பிட்ட சாப்பாடின் காரணமாக அந்த சாபம் தீருது. அப்போது ஒரு தடவை சாப்பாடு போட்டால் போதுமா? அப்போது அதுக்காக ஒவ்வொரு தடவை வரும்போதெல்லாம் நான் வந்து சாப்பாடாக்கி போகிறேன் அப்படி வேண்டாம். வந்தாங்கன்னா வீட்டில் என்ன இருக்குதோ அது கொடுங்க. இல்லையா, வரவங்க நேர்மையானவங்களாக இருந்தால் ஒரு 10 20 கொடுத்து உதவுங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருக்கும், ஏதாவது கொடுத்து உதவுங்க. இல்லை யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்து உதவுங்க. இல்லை செப்பல் கொடுங்க, சம்திங், ஏதோ ஒன்று அவ்வளோதான். அப்போ கொடுத்து உதவும் கூடிய இடத்துல நாம் இருந்தால் இந்த கர்மாவை ஈஸியாக கழிக்கலாம். இல்லை கர்மான்றது ஒரு வளர்ந்துக்கிட்டே போகும். எத்தனையோ பேர் இப்போலாம் யூடியூப்பில் கர்மான்னு கர்மம்ன்ற மாதிரியே போகுது. கர்மாவை கர்மமாக ஆக்கியாச்சு. கர்மம் தான் கர்மா.
கர்மன்னு சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் கர்மான்னு சொல்கிறாங்களோ தெரில, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம அன்பே சாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கர்மா அகற்றணும். கடவுளுக்கு பரிகாரம் வேண்டாம், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை மனதார செய்யுங்க. நானே ஒரு ஏழை, நான் எப்படி செய்கிறது? நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு வரும், செய்யுங்க. நம்ம மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நானே ஏழையாக இருக்கேன், கடவுள் எனக்கு கொடுத்தாருனா நான் கொடுக்க மாட்டேன்னா, சும்மா வந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா நான் எங்கே போகிறது? இது வரைக்கும் யாரும் கேட்கல, ஆனால் மனசில் யாராவது கேட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கோபமும் இருக்கும். என் மேலே இல்லை, கடவுள் மேலே. என் மேலே கோபப்படுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா நான் அவரோட வாய்ஸில் தானே சொல்கிறேன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல, அதை வச்சு சொல்கிறேன். அப்போது 100% கடவுள் மேலே கோபம் இருக்கும். ஆனால் செய்யணும்னு நினச்சி கடவுளே, என்னது கடவுளே, இது மாதிரி யாராவது உதவிகள் செய்ய வரும்போது என்னுடைய கைகளில் ஏதாவது இருக்கிற மாதிரி உதவி செய் ராஜா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் கைகளில் இருக்கும்போது வருவாங்க. கைகளில் நமக்கே இவ்வளோதான் இருக்குது, அவங்களுக்கு ஏன் உதவி செய்ய மட்டும் விட்டுறாதீங்க, செய்யாமல் விட்டுறாதீங்க. அங்கே தான் உங்கள் கர்மா இன்னமும் ஆட்டம் போட்டுது. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, என் கைகளில் ஒன்றும் இல்லை, யாராவது வந்தாங்கன்னா உதவி செய்யணும்னு கேட்குறீங்க. இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? ஓகே, உதவி தானே செய்யணும், அதானே எதிர்பார்க்குற, உன்னுடைய உதவி கூட நீ கேட்கல, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நீ என்ன பண்ணுற, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் நீ உதவிகள் செய்வதற்கு அதற்கு உன்னோட கைகளில் நான் தர வேண்டியதை தந்துடுறேன், ரைட்டா, தந்துடுறேன். இவ்வளோதான் கணக்கு, வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். இதை நாம் சரியாக புரிஞ்சிக்கல. அப்போ உதவிகள் நமக்கு கைக்கு கிடைச்ச உடனே உதவிகள் செய்கிறத நம்ம மறந்துட்டோம், அப்புறம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ உங்கள் கைகளில் இல்லாதப்போ வருவாங்க, அப்போ தான் வேதனை நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஐயோ அன்னைக்கு இருந்துச்சு, அன்னைக்கு வரலையேன்னு. அப்போ உங்கள் கைகளில் ஒரு விஷயம் வந்துடுச்சு, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை சாய்ப்பாக வைக்கிறாரு, இது நீ கேட்டதுக்காகன்னு அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும். அது உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானது. அதை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் வச்சுருக்கணும், அதை பொறுமையாக வச்சுருக்கணும். எப்போ வேணாலும் வருவாங்க, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னைக்கு அந்த விஷயத்தை அவங்களுக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வழி ஆரம்பமாகும். நம்ம செய்கிற உதவி சின்னது தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாடம் ஒரு பலமான பாடன்றதை மறக்காதீங்க. பல விஷயங்களை நாம் சிந்திப்பதன் மூலமாக தெளிவு பெறலாம். சின்ன விஷயம், ஆனால் பல வழிகளை அது காட்டுன்றதை மறக்காதீங்க. ஆன்மீகன்றது சிம்பிள்னு நாம் நினைக்கிறோம், எல்லாமே சிம்பிள் தான். ஏன்னா கடவுள் எளிமையானவர். ஸோ சிவபெருமானுக்கு என்ன பண்ணுறாங்க, வெறும் விபூதி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுள் மிக 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 எளிமையானவர். எளிமையான வழியில் தான் உங்கள் வாழ்க்கையையும் அவர் மாற்றுறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எங்கேயாவது மோட்டிவேஷன் கிளாஸஸ் இல்லை கடவுளை பற்றி, ஓகே ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ், 20,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து போகிறோம். ஸோ காசு கொடுத்து எந்த ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை தருன்றதை நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் இது மாதிரி போயிருப்பீங்க, ஆனால் விலைக்கு காசை கொடுத்து எதையுமே வாங்கவே முடியாது கடவுளுடைய சொற்பொழிவுகளை. ஆனால் இன்றைக்கி எல்லாமே வியாபாரமாக மாறிடுச்சு, எல்லாமே வியாபாரமாக மாறிடுச்சு. இப்போ என்கிட்ட கூட ரீசெண்டாக சென்னை ஒரு டைம் சென்னையில் இருக்கும்போது பேசாமல் ஒரு ஆடிட்டோரியம் புக் பண்ணலாம், மொத்தமாக 100 பேருக்கு நம்ம இன்வைட் பண்ணலாம். அந்த இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணித்தரலாம். ஒரு பர்சனுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டும்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். அவரை நான் தப்பு சொல்லலை, நான் ஒரே விஷயம் சொன்னேன்,
இதை கமர்ஷியலாக ஆக்கணும் அப்படின்னா எப்பயோ நான் ஆக்கியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு தெரியாதா எப்படி 1 10 ஆக்கிறது, 10 20 ஆக்கிறது, 20 200 ஆக்கிறதுன்னு? அப்போது எந்த ஒரு விஷயமும் காசு வச்சு செய்யக்கூடாது. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும்னா அதை ஃப்ரீயாக செய்யணும். ஃப்ரீயாக செய்கிற அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக கடவுள் கொடுத்தாருன்னா அதை யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அப்படின்னு நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுளோட சொற்பொழிவு கிடைக்கணுமா? காசு இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? அன்பே சாய் டிஷர்ட் கூட ஒரு 500 rupees ஏன் சார்ஜ் பண்ணுறோன்னா அந்த டிஷர்ட்டுக்கு ஆகக்கூடிய மேனுஃபேக்சரிங், ரெண்டாவது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, இதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்னால் லேமினேட் தான் பண்ணுறோம், இதுக்கு ப்ளஸ் கொரியர் சார்ஜு ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாகவே குறைஞ்சது 450 to 550 அது மாதிரி வருது. ஸோ கொரியர் வந்து சம்டைம்ஸ் வந்து 120 130 வருது. ஸோ மினிமம் வந்து 80 rupees வச்சாலும் அது வந்து சில சிட்டிக்கு போகுது. சிலது வந்து 120 140 150 வருது. நாம் என்ன நினச்சோம், அன்பே சாய் டிஷர்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளும் நார்மலாக தான் இருக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா லைஃப்பில் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கஷ்டப்பட்டாதான் இப்பயும் சரி, கஷ்டப்பட்டாதான். அதாவது யூடியூபராக நீங்கள் என்னை பார்க்காதீங்க. ஏன்னா யூடியூபர்ஸ் அப்படின்னா அது வேறு. ஏன்னா அது கமர்ஷியலாக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இது கமர்ஷியல் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல். சில பேர் சொல்லுவாங்க 1 லட்சம் மாதம் வருமா, 1.5 லட்சம் வருமா, 2 லட்சம் வருமா, 3 லட்சம் வருமா, அப்படி இல்லை. ஸோ வரும் மற்ற சேனல்ஸில். ஆனால் ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸில் அது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். ஸோ லேக்ஸ் கணக்குலையோ இல்லை பெரிய பெரிய 1000 கணக்குலையோ எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இதுதான் ரியல் ஃபேக்ட். ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்னைக்கோ பண்ணியிருக்கலாம். எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். ஸோ காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு சொற்பொழிவு, காசு இல்லாதவங்களுக்கு ஒரு சொற்பொழிவு, காசு இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன், காசு இல்லாதவங்களுக்கு மோட்டிவேஷன், இந்த கதையே இருக்கக்கூடாது. ஒன்று வாங்கினா வாங்கவே கூடாது. அதனால் வாங்கவே கூடாது. அப்படி தான் நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நாம் சில இடத்துல நானாக இருக்கிறதால இன்னைக்கு வரைக்கும் அதை எதையுமே நான் செய்யலை. ஸோ நம்ம கூட அன்பானவர்கள் சொல்லுவாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ காசு இருக்கிறவங்களுக்கு தான் இது போய் சேரணுமா? அப்படிலாம் இல்லை. ஃபோன் வச்சுருக்கிறவங்க, மொபைல் டேட்டா போடுறவங்க எல்லாருக்கும் போய் சேரணும், அவ்வளோதான். கேட்குறவங்க அவங்க இஷ்டம். கேட்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது அன்பே சாய் குடும்பத்து மேலே நம்பிக்கை வச்சு, உறவுகள் மேலே நம்பிக்கை வச்சு, இங்கே எல்லாரும் ஒரு பலமாக இருக்கிறோம், அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நினச்சி கேட்குறவங்க எந்த பதிவையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பதிவை மிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். விருப்பம் இல்லாதவர்களை வலுக்கட்டாயமாக உட்கார வைக்க முடியாது. ஸோ அதனால் எந்த யூஸும் கிடையாது. 1000 பேர் 1,00,000 பேர் முக்கியம் இல்லை, 100 பேர் போதும். அந்த 100 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் 10 பேர் ரெடி பண்ணுறாங்க. அதாவது மேனுவலாக கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக. அதாவது இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு அம்மா சொன்னாங்க, அண்ணா இது எங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், எங்கள் வீட்டில் பூஜை ரூமே க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளோ கஷ்டம், சாமி தான் காப்பாற்றவே இல்லை. அப்போ சாமிக்கு எதுக்கு எண்ணெய், எதுக்கு ஊதுபத்தின்னு சொல்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல நான் மாறினேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 6 மணி ஆச்சுன்னா சாய்பாவோட பாட்டும் தீபமும் 6ல் இருந்து 8 மணி வரைக்கும் கோயில் மாதிரி வச்சுருக்கோம். எங்கள் வீடு ரொம்ப சின்னது தான், ஆனால் அவ்வளவு அழகாக இருக்கும். வீட்டுக்கு வரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் ஏதோ முக்கியமான ஒரு விசேஷத்துக்கு போகிற, கடவுளை வணங்கி சாய்பாபாவை வணங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்குது. அப்போ எப்படி மாற்றினாங்க? இவங்க மாதிரி மாற்றினாங்களா? பக்கத்து வீட்டில் போயிட்டு அப்போ அந்த அந்த அவங்க குடும்பமே சாமியே இல்லைன்னு சொல்லி பெரியாரிஸ்டாக மாறிட்டாங்க, மறுபடியும் ராஜாஜியாக மாறிட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா இதுதான் இங்கே. ஸோ நமக்கே தெரியாமல் ஒரு பாசிட்டிவிட்டி வெளியில் போகுது.
அது எல்லாரையும் மாற்றி மறுபடியும் ஒன்றா சேர்த்துது. அதுதான் இங்கே அன்பே சாயில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் நிறைய புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நாம் ஒரு நல்ல ஒரு ரூட்டில் போவோம், நம்ம ஒரு பக்காவான ரூட்டில் போவோம், கரெக்டான ரூட்டில் போகிறோம்ப்பா, செம்மையாக இருக்குதுப்பா. அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வருவாங்க. அப்போது நல்லதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லியும் கெட்டதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டமே இருக்கும். இருக்குதா இல்லையா சொல்லுங்கள்? இப்போ நான் சொல்கிறேன், எல்லாருமே அன்பு வைன்னு. இதை நான் ஒருத்தந்தான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஒருத்தந்தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? யார் மேலே அன்பு வைக்காத, இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கதையாக விடுவாங்க. எங்கேயோ ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. உங்களை நம்ப வைக்கணுன்றதுக்காக இன்னொரு 10 ஒரு கேரக்டர்ஸை உருவாக்கி இப்படி தான். அப்போது நான் சொன்னது அந்த இடத்துல காத்தா போயிடுச்சு. அவங்க சொன்னது மனசில் சேர்ந்துருச்சு. இப்போது மனசில் சேர்ந்ததை நீங்கள் எடுத்துப்பீங்களா, இல்லை நான் சொன்னதை எடுத்துப்பீங்களா? அப்போது இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது, யாருக்கிட்டையும் விவாதம் செய்யாதீங்க. அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை மனசுக்குள்ளே பூட்டி மட்டும் வைங்க. மனசுக்குள்ளே பூட்டி தான் வைக்கணும், அதை வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லிட்டா அதை உடைச்சிடுவாங்க. அதை உடைக்கிறது தான் வேலை. அதாவது அவங்களே சொல்லுவாங்க லெஃப்டில் தான் போகணுன்னு. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சொல்கிறீங்க லெஃப்டில் போகணுன்னு, அவங்க சொல்லுவாங்க லெஃப்டில் போகக்கூடாது, ரைட்டில் தான் போகணுன்னு. ஒவ்வொரு மனுஷனும் இப்படி தான் இருக்கான், பித்து பிடிச்ச மாதிரி. நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டுக்கணும். முன்னாடி நான் சொன்னது நீ ஒத்துக்கிட்டாலும் இப்போ நீ சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ நீ மாற்றிப்போ. ஸோ இப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தையும் வாதங்க செய்யும்போது உங்களை வேடிக்கை பொருளாக மாற்றிடுவாங்க, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இந்த நிலை உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேண்டான்னா வேண்டாந்தான், வேணும்னா வேணும்தான். அதனால தான் சொல்கிறேன், கடவுளில் சொல்லக்கூடிய செய்திகளை ஷேர் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம், இல்லை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னும் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அவங்க எதிர்கேள்விகள் கேட்பாங்க. அப்போ கேள்விகள் நிறைய கேட்கலாம். கடவுளை பார்த்தியான்னு கேட்கலாம். எத்தனையோ பெண்களுக்கு அநீதி நடக்குது, கடவுள் பார்த்து சும்மா இருக்காரு, அதுக்கு என்னன்னு கேட்கலாம். இதுக்கு பதில் கிடையாது, இதுக்கு பதில் நிச்சயமாக கிடையாது. அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்லிடவும் முடியாது. ஸோ ஆர்குமெண்ட்ஸ்க்காக நிறைய பேர் எதை வேணாலும் செய்வாங்க. அதை கேட்குறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அப்போ நமக்கு என்ன தோணும் ஒரு சில நாட்களில், இப்போ கடவுளை வணங்குகிறோம், ரைட்? அப்போ கடவுளோட ஒழுக்கத்தின்படி வாடுறோம், ரைட்? இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது. உங்கள் மூலமாக ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதை உங்களுக்கு டோட்டலாக உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸ்பீச்சஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும்ல, இப்படி தான் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை, ஒரு தப்பான கால்குலேஷனை இதுதான் ரைட் கால்குலேஷன் சொல்லி உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் சரின்னு தப்பான கணக்கை வச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில் வாழ்க்கை தப்பாக போகும். சொன்னவன் ஓடி போயிடுவான், கேட்டவன் நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். முதல்ல நீங்கள் பேசுகிறத அதிகமாக நிறுத்தணும். பேசுகிறது ரொம்ப பிரச்சனையாகுது, ரொம்ப. எனக்கே சம்டைம்ஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நான் பேசாமல் சைலண்டாக இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கே சம்திங் என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நான் 30 நிமிஷம் 40 நிமிஷம் அன்பேச ஆடியோ கொடுக்குறேன். அடுத்த 1 hour பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு வேணும். அப்போ நான் சைலண்டில் இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் என்னோடய சிந்தனைகள் பலப்படாது. எனக்குன்னு ஒரு சில அந்த ஒரு டென்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு இருக்குது, கைக்கு ரெஸ்ட்டு இருக்குது, காலுக்கு ரெஸ்ட்டு இருக்குது. ஆனால் வாய்க்கு ரெஸ்ட்டு வேணும்ல. சரி, எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு இருக்குது, சிந்திக்கிறதுக்கு ரெஸ்ட்டு வேணும்ல. எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி வந்துடும். ஓவர் திங்கிங் ஆகாது. ஓவர் திங்கிங் அத்தனை கவுத்து போட்டுரும்.
திங்க் பண்ணுறோமா, ஓகே ரைட், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்குள்ளே மறுபடியும் போய் கடைசியில் என்ன ஆகும், வேண்டான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே பலமாக நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நாம் மாற்றலாம். அன்பேசாய் ஆடியோ தொடர்ந்து கேட்டால் மட்டும் போதாது, அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை படுத்தினா வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா.